இன்றைய அவ்யக்த முரளியினுடைய தலைப்பு பிராமன் ஜனம் கா ஆதி வரதான் ஸ்நேக கி சக்தி. நம்ம இப்ப இந்த பிரஜாபிதா பிரம்மாவுடைய முக்கு வம்சாவளி பிராமணர்களா மாறணுமோ அப்ப நம்மளுக்கு கிடைச்ச முதல் வரதானம் ஸ்நேகத்தின் சக்தியாகும். இறை அன்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஓம் சாந்தி. இது 18 ஜனவரி 94ல பாபா சொன்ன மகா வாக்கியம். आज चारों ओर के सर्व बच्चों की स्नेह भरी स्मृतियां समर्थ बाप दादा के पास स्नेह के सागर समान पहुंच गए. இன்று நாலாபுறமும் உள்ள அனைத்து குழந்தைகளின் ஸ்நேகம் நிறைந்த நினைவுகள் சக்தி நிறைந்த பாப் தாதாவிடம் அன்பு கடலுக்கு சமமாக பாபாவிடம் வந்து சேர்ந்து விட்டது. हर एक बच्चे के दिल में दिलाराम समाया हुआ है. ஒவ்வொரு குழந்தைகளின் உள்ளத்திலும் மனதிற்கு ஓய்வளிக்கக்கூடிய திலாராம் எல்லா குழந்தைகளுடைய மனசுலயும் இருக்கிறாரு. அவரு திலாராம்கே தில்மே அந்த அதாவது உலகத்திற்கே ஓய்வு கொடுக்கக்கூடியவர், அனைத்து துக்கம் அசாந்தியிலிருந்து முக்தி அளிக்கக்கூடியவர். அவர் எல்லா குழந்தைங்களோட மனசுல இருக்கிறாரு. அவருடைய மனசுல யார் இருக்காங்க? திலாராம் கே தில் மே ஸ்நேஹி பச்சே சமாயே ஹுயே ஹை. அன்பான குழந்தைகள் திலாராமோட மனசுல இருக்கின்றார்கள். ஸ்நேக பகுத் படி சக்தி ஹை. அன்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி ஆகும். நம்ம அந்த பவர் ஆஃப் சைலன்ஸ் பார்த்துருக்கோம். அமைதிக்கு எவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கும் சக்தி இருக்கு அப்படின்னு பாபா சொல்றாரு. स्नेह की शक्ति मेहनत को सहज कर देती है. இப்ப சிவ தந்தையின் மீது உண்மையான அன்பு இருந்தா நாம ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கிறது எந்த கஷ்டமும் கிடையாது. அன்பு குறையறதுனாலதான் கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. அன்புல மூழ்கி இருக்கும் பொழுது தானா இறை நினைவு அவசியம் எளிதாக வரும். அப்ப முதல் விஷயம் பாபா மேல நம்ம வச்ச அன்பு அவரை நினைப்பது சகஜமாக ஆக்கி இருக்கின்றது. ஜஹா மொஹபத் ஹை வஹா மெஹனத் நஹி ஹோத்தி. எங்கு உண்மையான அன்பு இருக்கின்றதோ அங்கு கடின உழைப்பே கிடையாது. மெஹனத் மனோரஞ்சன் பன் ஜாத்தி ஹை. இப்ப பாபா சில ஸ்ரீமத்லாம் சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டமாவே இருக்காது. அது கூட ஒரு கேளிக்கை விளையாட்டு போலதான் நமக்கு அனுபவம் ஆகும். கேல் லக்தா ஹை. எப்படி விளையாடுறது எல்லாரும் என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்களே அதே போலதான் பாபா சொல்ற சில நியமம் மரியாதைப்படி நடப்பது ஒரு விளையாட்டு போலதான் நம்மளுக்கு அனுபவம் ஆகும். ஸ்நேக கி சக்தி தேக அவரு தேகக்கி துனியா செகண்ட் மே புலா தேத்தி ஹை. இந்த இறை அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. நம்ம எவ்வளோ இறை தந்தையிடமிருந்து அந்த இறை அன்பை வாங்கி இருக்கிறோமோ அந்த அளவிற்கு தேகத்தை மறப்பது மிகவும் எளிதான விஷயமாகும். மேலும் இந்த தேகம் இருக்கக்கூடிய இந்த பழைய உலகத்தை கூட ஒரு வினாடியில் மறக்க வைத்து விடுகின்றது. स्नेह में जो बुलाना चाहे वह बुला सकते हैं. இந்த இறை அன்புல
மூழ்கி இருக்கும் பொழுது, நம்ம பாஸ்ட் நடந்து முடிந்த விஷயங்களை மறந்து விடுவது எளிதாக ஆகிவிடுகின்றது. जो याद करना चाहे उसमें समा जाते हैं. எதை நினைக்கணும்? கடவுள நினைக்கணும். லட்சியத்தை நினைக்கணும். மற்ற கடந்து வந்த பல விஷயங்களை மறந்து தான் ஆகணும். ஏன்னா கடந்த காலம் இனி வரப்போறது கிடையாது. அதனால நிகழ்காலத்துல வாழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கடந்ததை மறப்பதற்கு கூட இந்த அன்பின் சக்தி உதவி செய்கின்றது. மேலும் நிகழ்காலத்துல லட்சியத்தை நோக்கிய பயணத்திற்கும் இந்த இறை அன்பு நமக்கு உதவியாக இருக்கின்றது. स्नेह की शक्ति सहज समर्पण करा देती है. இந்த அன்பின் சக்தியானது எளிதாகவே நம்மை முழுமையாக சமர்ப்பணம் செய்ய வைக்கின்றது. स्नेह की शक्ति बाप समान बना देती है. இந்த அன்பின் சக்தியானது தந்தைக்கு சமமாக நம்மை மாற்றி விடுகின்றது. स्नेह सदा हर समय परमात्म साथ का अनुभव कराता है. இந்த அன்பின் சக்தியானது ஒவ்வொரு சமயத்திலும் நம்மை பரமாத்மாவோடு இருக்கக்கூடிய அனுபவத்தை செய்ய வைக்கின்றது. स्नेह सदा अपने ऊपर बाप की दुआओं का हाथ छत्र छाया समान அனுபவ कराता है. இந்த ஸ்நேகம் என்பது தனக்கு மேல பாபாவுடைய ஆசீர்வாதம். இப்ப பாபா மேல உண்மையான அன்பு இருக்கும் பொழுது பாபா வந்து தன்னுடைய கரங்களால எப்படி இப்போ மழை வரலாம், வெயில் வரலாம், ரெண்டுத்துக்குமே கொடை எடுத்துக்கிட்டு போறாங்க. அந்த கொடை என்ன பண்ணுது? வெயில் மழையில இருந்து காப்பாற்ற உதவுகின்றது. அதுபோல இறை நினைவு அப்படிங்கிறது குடை நிழலாக இருந்து நம்மை பாதுகாக்க கூடியதாக இருக்கின்றது. இந்த குடை நிழலுக்குள்ள இருக்கும் பொழுது யாரும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. முக்கியமாக பாபாவுடைய அன்பே குடை நிழலா மாறுது. நம்மளுக்கு முழுமையான ப்ரொடெக்ஷன் இறைவனை கொடுக்கின்றார். स्नेह असंभव को संभव इतना सहज कर देता है जैसे कार्य हुआ ही पड़ा है. இந்த அன்பின் சக்தியானது நம்மளுக்கு நடக்க முடியாததை நடக்க வைக்கின்றது. ஒரு முறை குல்சார் தாதி அடிக்கடி இந்த அனுபவம் சொல்லுவாங்க. ஒரு பெரிய மேளா ஃபர்ஸ்ட் டைம் டெல்லியில நடக்குது. அதுக்கு பாபா சொல்லியிருந்தாரு, எல்லா ஜோனும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லா ஜோனுக்கும் ஒரு சேவா கொடுத்திருந்தாங்க. எல்லா ஜோனும் சேர்ந்து அங்க மேலா பண்றாங்க டெல்லியில. அது பாபா அவ்வியக்தமானதுக்கு அப்புறம் தான். அப்ப ரெட் ஃபோர்ட் அங்க அந்த இடத்துல ஒரு பெரிய மேளா நடக்குது. அது இந்த ராம் லீலா கிரவுண்ட், அந்த கிரவுண்டோட பேர் ராம் லீலா கிரவுண்டு. அங்க பெரிய கிரவுண்டு. அங்க மேளாவுக்காக எல்லாம் பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லா ஜோனும் சேர்ந்து பண்ணும்பொழுது அந்த எப்படி இருக்கும்? ஒரு ஜோன் பண்ணாலே அது கோலாகலமா இருக்கும் பொழுது எல்லா ஜோனும் சேர்ந்து பண்றாங்க. அது பிரம்மாண்டமா பண்றாங்க. விடிஞ்சா இனாகுரேஷன் நடக்க போகுது. அது ஒரு ஒரு வாரம் அங்க மேளா நடக்க போகுது. ஒரு வாரம் 10 நாள் பர்மிஷன்லாம் குடுத்துட்டாங்க. ஆனா பர்மிஷன் குடுக்கும்போதே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது சப்போஸ் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அப்ப நாங்க எடுத்துப்போம். அப்படின்னு சொல்லி தான் பர்மிஷன் குடுத்தாங்க. இப்ப எல்லாம் செட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் ஒரு 90% வேலை முடிஞ்சிருச்சு. 10% நைட் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அ அந்த காலத்துல பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க ஒரு பெரிய புரோகிராம் பண்ணணும். அதனால ராம்லீலா கிரவுண்ட காலி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ராம்லீலா கிரவுண்ட்ல தான் இந்த புரோகிராமே நடக்குது.
அப்ப அவங்க வந்து எப்படி காலி பண்றது? பிரகாஷ் மணி தாதி, குல்சார் தாதி சொன்னாங்க, "நீங்க டிரான்ஸ்ல போய் பாபாட்ட சொல்லுங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தாதி வந்து டிரான்ஸ்ல போய் பாபாட்ட சொல்றாங்க. அது வந்து நைட்டு நைட் ஒரு 8 மணி இருக்கும். காலி பண்ண சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்ப தாதி போய் கேட்கும் பொழுது, தாதி வந்து சொல்றாங்க, ஆ குல்சார் தாதி போயிட்டு வந்து சொல்றாங்க, பாபாட்ட சொல்றாங்க. இந்த மாரி பாபா, இந்த மாரி பெரிய மேளா பண்ண போறோம். நாளைக்கு இனாகுரேஷன் இருக்கு. ஆனா வந்து இவங்க வந்து ம் பிரைம் மினிஸ்டர் வந்து நைட்டோட நைட்டா காலி பண்ண சொல்றாங்க. அப்படி ஒரு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அவங்க ஏதோ ப்ரோகிராம் வந்து பண்ண போறாங்களாம் அப்படின்ட்டு. அப்ப பாபா வந்து சொல்றாரு, எல்லாரும் சேர்ந்து யோகா பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து யோகா பண்ணியிருக்காங்க. அப்ப ஆ திரும்பவும் மணி 10, 10:30 இருக்கும். அப்ப கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் வந்துட்டாங்க. வந்து செக் பண்றாங்க. பெரிய பெரிய பில்டிங் பெருசு பெருசா நம்ம சிலைங்கலாம் வச்சிருப்போம்ல. ராமர், ராவணன் சிலை, அது மாரி சொர்க்கத்தோட சீனரீஸ்லாம் அதெல்லாம் இறக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெரிய பெரிய சிலைங்கலாம். அதெல்லாம் வந்து அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு டைரக்ட்டா பிரைம் மினிஸ்டருக்கு சொல்ல போயிட்டாங்க. அப்புறம் திரும்பவும் தாதி சொன்னாங்க, "இது மாரி கவர்மெண்ட்லாம் வந்துட்டு அவங்க பெரிய பெரிய ஆஃபீசர்ஸ்லாம் வந்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம ப்ரோகிராம் நடக்காது. நீங்க போய் பாபாட்ட திருப்பி கேளுங்கன்னாங்க." செகண்ட் டைம் அன்னைக்கே 8 மணிக்கு ஒரு முறை போனாங்க. திரும்ப ஒரு 10:30 இருக்கும். டிரான்ஸ்ல போய் பாபாட்ட கேட்டிருக்காங்க. அப்ப வந்து பாபா சொல்லியிருக்கிறாரு, "உங்க யோகா சக்தி, சங்கட்டன் யோகா வந்து இன்னும் இதுவரைக்கும் தான் வந்திருக்கு. இங்க தான ஆத்மா இருக்கு. அந்த பிரைம் மினிஸ்டரோட ஆத்மாவுக்கு போய் டச் ஆகல. நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா யோகா பண்ணுங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் எல்லா பொருளையும் அப்படி அப்படியே வச்சுட்டு எல்லாரும் வேலையெல்லாம் விட்டுட்டாங்க. எல்லாரும் யோகா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் வந்து ஆ நம்ப பிரைம் மினிஸ்டரே வந்து நைட்டு வந்திருக்காங்க. நேர்ல போய் பார்க்கலான்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 11:30, 12 அப்படி இருக்கும். அந்த டைம்ல வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த மாரி பெரிய பெரிய சிலைங்கலாம் இருந்ததுல, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்ட்டாங்க, "நாம வந்து இந்த ப்ரோகிராம ரெட் ஃபோர்ட்ல வச்சுக்கலாம். இவங்க இந்த ப்ரோகிராம் இங்கேயே பண்ணிக்கிட்டும். நம்ம இடத்த மாத்திக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரு? பிரைம் மினிஸ்டர் அப்படி சொல்ட்டாங்க. அவ்வளதான். அப்புறம் நைட் ஃபுல்லா நம்ம பிகேஸோட நம்ம எல்லா பரிவாரம் சேர்ந்து அடுத்த நாள் காலையில சக்சஸ்ஃபுல்லா ப்ரோகிராம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா, இது எதுக்காக சொல்றோம்னா, கவர்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. பெரிய அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்துட்டாங்க. பிரைம் மினிஸ்டரே நேர்ல வந்துட்டாங்க. ஆனா வந்து, பாபா வந்து நீங்க யோகா பண்ணுங்க. யோகா மட்டும் தான் என்ன பண்ணுச்சு? வேற ஒண்ணுமே பண்ணல. யாரும் யார்ட்டயும் பேசல. புரிய வைக்கல. யோகா மட்டும் தான் பண்ணாங்க. அவங்களா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களா பிளேஸ மாத்திட்டாங்க. இப்ப அடுத்த நாள் இனாகுரேஷன் வழக்கம் போல நடந்தது. ஆனா சாதாரணமா நம்ம வந்து பத்திரிகையெல்லாம் வந்து இந்த மாரி இனாகுரேஷன் நடக்குது அப்படிலாம் நம்ம குடுத்த குடுத்தா கூட அவங்க சரியா போட மாட்டாங்க. ஆனா இந்த முறை என்னாச்சு அப்படின்னா, எல்லா நியூஸ் பேப்பர்ல இங்கிலீஷ், ஹிந்தி எல்லா நியூஸ் பேப்பர்லயும் டெல்லியில இந்த மாதிரி பிரம்மா குமாரிஸ் ப்ரோகிராம் நடக்கிறதுனால, பிரைம் மினிஸ்டர் வந்து ராம்லீலா கிரவுண்ட்ல நடக்க வேண்டிய ப்ரோகிராம ரெட் ஃபோர்ட்ல மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸா குடுத்துட்டாங்க. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அதான் ஹெட்டிங் ஹெட்லைன் அதுதான். இப்ப யோசிச்சு பாருங்க. தலைப்பு செய்தியே அதுதான். அப்ப பாபா வந்து இந்த யோகாக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க சொல்றார்ல. யோக சக்தி எவ்வளோ இருக்கோ நம்மளால நடக்க முடியாத காரியத்த கூட நடத்தி காண்பிக்க முடியும். எப்பவுமே அந்த பாகிஸ்தான், இந்துஸ்தான் பிரிவினை இருக்கும் பொழுது கூட பாபா யோகாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தாரு. யோகா பண்ணுங்க. டெய்லி யோகா பண்ணுங்க. டே அண்ட் நைட் யோகா பண்ணுங்க. இந்த யோகாக்கு அவ்ளோ பவர் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிரைம் மினிஸ்டர் அவங்களே இடத்த மாத்திட்டாங்க. இது வந்து எதனால? எல்லாருடைய யோக சக்தி, சங்கட்டனோட சக்தி. இது வந்து நடக்க முடியாத காரியத்தை கூட நடக்க வைக்குது. ஏன்னா, இந்த யோகா அப்டின்னா என்ன அர்த்தம்? பாபா மேல வச்ச அன்பு. அன்புனால கடவுள நினைக்கும் பொழுது, இப்படிதான் நெறைய சாதனைகள் இதுவரைக்கும் நம்ம இயக்கத்துல நடந்தது. எல்லா சாதனைகளுக்கும் ஆதாரம் என்ன அப்டின்னா, யோக சக்தி தான். அதனால स्नेह असंभव को संभव इतना सहज कर देता है जैसे कार्य हुआ ही पड़ा है.
னால யோக சக்தி, அதாவது இறைவன் மேல நம்ம வச்ச அன்பு அப்படிப்பட்டதா வேலை செய்யுது. நடக்க முடியாத விஷயத்த கூட ஃபீல்டுல இறங்கி நடத்தி வைக்கிறாராம். ஆனா கண்ல பார்க்க முடியாத கடவுள, அவர் மேல நம்பிக்கை, உண்மையான அன்பு வச்சோம்னா, நம்ம நெனைக்கிறத விட ஒரு ஸ்டெப் மேல போய் ஹெல்ப் பண்ணுவாரு. அதுதான் இறைவன். இறைவனோட அன்பு. स्नेह निष्फल निश्चिंत अनुभव कराता है. எவ்வளோ பாபா மேல அன்பு இருக்கோ, அப்ப எது நடந்தாலும் சரி, நம்ம கவலைப்பட மாட்டோம். நிশ্চিந்தா இருப்போம். அது கூட வந்து கடவுள் நம்மளுக்கு இது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து கைமாறு செய்றாரு. சிநேகத்துக்கு ரிட்டர்ன் அவர் செய்றாரு. என்ன நடந்தாலும் கவலையற்ற நிலைய குடுக்குறாரு. स्नेह हर कर्म में निश्चित विजयी स्थिति का अनुभव कराता है. இந்த உண்மையான அன்பு என்பது ஒவ்வொரு செயலிலும் நிச்சயிக்கப்பட்ட வெற்றியை அனுபவம் செய்ய வைக்கின்றது. ஐசே ஸ்नेह की शक्ति अनुभव करते हो ना. இந்த மாதிரி பாபா மேல வச்ச அன்புனால, யோக சக்தியினால நடக்க முடியாத விஷயங்கள் அப்படின்னு நடந்த பல விஷயங்களை உங்களோட பர்சனல் லைஃப்ல உங்களால அனுபவம் பண்ண முடிஞ்சிருக்கா அப்படின்னு பாபா கேக்குறார். बाप दादा जानते हैं कि अनेक जन्म अनेक प्रकार के मेहनत कर தக்கி हुई ஆத்மாயே हैं. பாபாவுக்கு நல்லாவே தெரியும். நாம வந்து கிட்டத்தட்ட 63 பிறவியில நிறைய பக்தி பண்ணி ரொம்ப களைச்சு போயிட்ட ஆத்மா தான். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆத்மால சக்தியே இல்ல. அதனால நம்மள இன்னும் கஷ்டம் கொடுக்க கடவுள் விரும்பல. भिन्न भिन्न बंधनों में बंधी हुई आत्माएं होने के कारण मेहनत करती नहीं है. இப்ப நம்ம ஆத்மாக்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர், ஒவ்வொரு ஆத்மாவும் பலவிதமான பந்தனங்கள்ல இருக்கிறாங்க. இது எல்லாமே கடவுளுக்கு தெரியும். அதனால பாபா நம்மளுக்கு கஷ்டமான ஒரு உழைப்பு, கடின உழைப்பு அப்படிலாம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. भिन्न भिन्न बंधनों में बंधी हुई आत्माएं होने के कारण मेहनत करती रही है. விதவிதமான டெஸ்ட் பேப்பர், விதவிதமான பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால பாபா என்ன செய்யறாரு, இன்னும் குழந்தைங்களுக்கு சோதனை கொடுக்க விரும்பல. குழந்தைங்களுக்கு வெறும் அன்பு மட்டும் கொடுக்கறாரு. அப்படியே லிஃப்ட் பண்றாரு அன்பு கொடுத்து. इसलिए बाप दादा मेहनत से मुक्त होने के लिए सहज विधि. அதனாலதான் பாபா வந்து பாக்குறாரு, பாவம் இந்த குழந்தைங்க அரைக்கல்பமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இவங்க படாத துக்கமே கிடையாது. அதனால இந்த துக்கத்துல இருந்து விடுபட வைக்கிறதுக்காக பாபா வந்து ஒரு சகஜமான விதி வந்து சொல்லி கொடுக்கிறாரு. சகஜ விதிக ஸ்நேகி சக்தி. இது வந்து அன்பின் சக்தி தான். இதுதான் எளிமையான விதியாகும். स्नेह की शक्ति सभी बच्चों को वरदान में देते हैं. அனைத்து குழந்தைகளுக்கும் யாரெல்லாம் பிகே ஆனாங்களோ எல்லாருக்குமே இறை அன்பு பரிசா கிடைச்சிருக்கு. இது பக்தியில இறை அன்பு, அன்பே சிவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது அன்பு எப்படிப்பட்டதுன்னு தெரியல. இங்க ஸ்தூலமான தேக உணர்வுல இருக்கிற கூடிய மனிதர்கள் வந்து மனித அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. மனுஷங்க நம்மகிட்ட அன்பா பேசுவாங்களா, நம்மள புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மனித அன்பு நிரந்தரம் இல்லைன்னு ஏன் புரியல அப்படின்றது தெரியல. இந்த இறை அன்பு வந்து ஒரு கல்பத்துல ஒரு முறை மட்டும்தான் கிடைக்குது. இந்த இறை அன்பு தான் மலையை கூட தண்ணியா மாத்தக்கூடியது. மலை மாதிரி பிரச்சனை வந்தா கூட பஞ்சா பறக்க வைக்கக்கூடிய சக்தி இறை அன்புல இருக்கு. அசம்பவமான காரியத்தை சம்பவம் ஆக்கக்கூடியது. மன பாரங்களை எல்லாத்தையும் லேசா பண்ணக்கூடியது இந்த இறை அன்பு. இதுதான் பாபா நம்மளுக்கு சங்கம் யுகத்தோட முதல் பரிசு இறை அன்பு தான் கொடுக்கறாரு. இது வந்து பார்ஷியாலிட்டி எல்லாம் பார்க்கல. எல்லாருக்கும் ஒண்ணு போல கொடுத்திருக்கிறாரு. தாதிங்களா இருக்கிறாங்களே, இப்ப குல்சார் தாதி எடுத்துக்கோங்க. பாபாவை மறக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க.
நாம சொல்றோம் பாபாவ நினைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. நம்மளுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஏன்னா, அவரு நம்மளுக்கும் எவ்வளவு அன்பு குடுக்குறாரு, குல்சார் தாதிக்கு அவ்வளவு அன்பு தான் குடுக்குறாரு. அப்ப அவங்க வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. நம்ம சரியான முறையில ரிசீவ் பண்ணாத காரணத்தினால, நம்ம வந்து நினைக்கிறது கஷ்டமா இருக்குன்னு புலம்பிட்டு இருக்கிறோம். ஆனா, அவங்க நல்ல முறையில ரிசீவ் பண்ண காரணத்தினால, அவங்களுக்கு மறக்கிறது கஷ்டம். ஆனா, கொடுக்கிறவர் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் குடுத்திருக்கிறாரே. ஒண்ணு போல அன்பு தான் பாபா எல்லாருக்கும் குடுக்குறாரு. ஆனா, அது எவ்ளோ வாங்கி இருக்கிறோம் அப்படின்றது, நாம செய்யக்கூடிய புருஷார்த்தத்தினுடைய ஆதாரத்துல தான் இருக்கு. अपने ब्राह्मण जीवन के ஆதி समय को याद करो. நம்மளுடைய இந்த பிராமண வாழ்க்கையினுடைய ஆதி காலத்தை நினைவு செய்யுங்கள். तो जन्मते ही सभी को स्नेह की शक्ति ने ही नया जीवन दिया है. நம்ம எப்ப பிகே ஆனோமோ அப்பவே நம்மளுக்கு வந்து இறை அன்பு கிடைச்சது. இந்த இறை அன்பு இருக்கே நம்மளுக்கு புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கு. स्नेह की अनुभूति के लिए मेहनत की. இப்ப கடவுளுடைய அன்பை அடைவதற்காக யாராவது பிகேஸ் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. கடவுளை நினைக்கிறதுக்கு வேணா போராடுறாங்க. அன்பு வந்து எல்லாருக்கும் ஒண்ணு போல குடுத்திருக்கிறாரு. அத நாம ரியலைசேஷன் பண்ணிட்டோம்னா நினைக்கிறது கூட போராட வேண்டிய அவசியமே இல்ல. எப்பவுமே முரளியில பாபா என்ன சொல்றாரு? என்னை அன்போடு நினைவு செய்யுங்கள். அப்படிதானே சொல்றாரு. அப்ப அந்த அன்பை ரிசீவ் பண்ணியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவரை நம்ம நினைக்க தான் போறோம். சகஜ அனுபவ் கியான்னா பாபாவை நினைக்கிறது சகஜம் தானே, கஷ்டமா? அ எப்ப நாம வந்து இறை அன்பு, சிவா அன்பை அனுபவம் பண்ணிட்டோமோ, எல்லாமே ஈஸி தான். பாபாவ நினைக்கிறதும் ஈஸி தான். ஞானத்தை கேட்கறதும் ஈஸி தான். தாரணை பண்றதும் ஈஸி தான். எல்லாமே சகஜமாக பாபா மாத்தி விட்டுறாரு. यह ஆதி ஜனம் கி அனுபூதி ஹி வரதான ஹை. இது நம்மளுடைய ஆதி ஜீவன். முதல்ல உள்ள என்டர் ஆகும்போதே கடவுள் வந்து அவரோட அன்பு தான் நம்மள வரவழைச்சதே. சரிங்களா? நாம நினைக்கலாம் ஒரு வேளை நான் செஞ்ச பல பிறவிகளோடைய பக்தியினுடைய பலன் தான் கடவுள் எனக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நாம தேடி கிடைக்கலல்ல. அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இறைவனை தெரிந்து கொள்வதற்கும், இறை அன்பை அடைவதற்கும் நாம வந்து பல பிறவிகள்ல புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லாருக்கும் கிடைக்காது. இப்ப நாம உள்ள வரும்பொழுதே இறை அன்பு தான் கடவுள் கொடுத்த முதல் பிளெஸ்ஸிங், முதல் வரதானம் ஆகும். பியார் பியார் மே ஹி खो गए. ஆரம்ப காலகட்டத்துல எல்லா பிகேஸும் பாபாவோட அன்பை ரியலைசேஷன் பண்ணுவாங்க. பாபாவோட அன்புல அப்படியே மூழ்கி போயிடுவாங்க. சதா இஸ் ஸ்நேக கே வரதான் கோ ஸ்மிருதி மே ரக்கோ. பாபா அன்பை நமக்கு வரதானமாக கொடுத்திருக்கிறாரு. இது இறை அன்பு, பலனை எதிர்பார்க்காத அன்பு. இந்த இறை அன்புல எந்த விதமான சுயநலம் கிடையாது. மனித அன்பு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் மனித அன்பு வைக்கிறாங்க மனுஷங்க மேல. இன்னொரு மனிதன் வந்து எதிர்பார்ப்பு கலந்த அன்பு தான் வைக்கிறாங்க. அதுல சுயநலம் இருக்கு. பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, மனித அன்பு பேட்டரிய டிஸ்சார்ஜ் பண்ணும். இறை அன்பு பேட்டரிய சார்ஜ் பண்ணும். மனித அன்புக்காக போயிட்டு உலகத்துல பெரிய பெரிய ராஜ்யத்தெல்லாம் இழந்திருக்காங்க துவாபர கலியுகத்துல. இறை அன்பு நம்மளுக்கு ராமராஜ்யத்தை மீட்டு தரக்கூடியது. அஹ் அதனால இதுக்கும் அதுக்கும் ஜஸ்ட் ஆப்போசிட். இறை அன்பு பகல்னா, மனித அன்பு இரவு. அது இரவுல போய் தள்ளக்கூடியது. இறை அன்பு வெளிச்சத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடியது. இந்த சங்கம் யுகத்துல கூட நம்மளால ரியலைசேஷன் பண்ண முடியல. மனித அன்பு தான் பெருசா தெரிஞ்சது அப்படின்னா, அப்பதான் அந்த ரத்த கண்ணீர் வரும். கண்ல இருந்து பிளட்டே வரும். நம்ம வந்து இறை அன்பு கிடைச்சு கூட மிஸ் பண்ணிட்டோமே. மனித அன்புக்கு பின்னாடி கடைசியில அது மனிதன் அன்பு அது ஒரிஜினல் கிடையாது. பின்னாடி தெரிஞ்சுப்பாங்க. இல்லைங்களா? எல்லாத்துலயும் ஒரு சுயநலம் இருக்கும். ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது வந்து பேட்டரிய டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடியது. அது காலம் கடந்த பிறகும் சூரிய நமஸ்காரம்.
பண்ணக்கூடாது இல்லையா? அதனால நம்ம வந்து இந்த இறை அன்பை ரியலைசேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, யோகா பண்றதும் ஈஸி ஆயிடும். அதே சமயத்துல நம்மளுக்கு வந்து பாபா பாபா சொல்ற நியமப்படி நடக்கிறதும் ஈஸியா இருக்கும். எது வந்து கஷ்டம்னு நெனைச்சோமோ, அது எல்லாத்தையுமே சகஜமாக மாற்றக்கூடியது இந்த இறை அன்பு தான். இது வந்து ஒரு 5000 இயர்ஸ்க்கு ஒரு முறை மட்டும் தான் கிடைக்கும். மத்த எந்த டைம்லயுமே இந்த இறை அன்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 5000 வருஷத்துல ஒரே ஒரு முறை தான் இது கிடைக்கும். मेहनत के समय इस वरदान द्वारा मेहनत को परिवर्तन कर सकते हो. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு கடவுள நினைக்கணும். இன்னைக்கு கூட முரளியில வந்து பாபா சொல்லியிருந்தாரு. 2 மணி நேரம் பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. 10 நிமிஷம் தான் நினைச்சாங்க. இப்ப சார்ட் வந்து 10 நிமிஷம் தான் எழுதணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா யாரு இறை அன்புல மூழ்கி இருக்கிறாங்களோ, அவங்க 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் 10 நிமிஷமும் கடவுளோட நினைவுல தான் இருக்க போறாங்க. இந்த போராட்டமே இருக்காது. கடவுள நினைக்கிறதுக்காக வேஸ்ட் தாட்ஸ் நடுவுல வந்து வரவே வராது. அந்த அளவுக்கு வந்து இறை அன்பு இருக்கிற இடத்துல மாயா வரவே வராது. பாபாவே நம்மளுக்கு முழுமையான புரொடெக்ஷன் குடுப்பாரு. அப்ப எவ்வளோ நேரம் உட்கார்றோமோ, அவ்வளோ நேரமும் பாபா நினைவுல தான் இருக்க போறோம். அதனால தான் அன்போட என்ன நினைங்க அப்படின்னு சொல்றாரு. बाप दादा को बच्चों का मेहनत अनुभव करना अच्छा नहीं लगता है. பாப் தாதாவிற்கு குழந்தைங்க வந்து இந்த மாரி கடின உழைப்பு பண்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே இல்ல. என் குழந்தைங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறாங்க? அப்படின்னு பாபா நினைக்கிறாரு. விஸ்மிருதி மெஹனத் அனுபவ் கராத்தி ஹை. நடுவுல குழந்தைங்க வந்து பாபாவ மறந்துடுறாங்க. மறந்துட்டாங்க அப்படின்னா கனெக்ஷன் கட் ஆயிடுது. கட் ஆன கனெக்ஷனை திரும்பவும் நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, அதுல அந்த கனெக்ஷன் திரும்பவும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. கட் ஆகாம இருந்திருந்தா, நம்மளுக்கு எப்ப கட் ஆகுதோ அப்ப பார்த்து டெஸ்ட் பேப்பர் வரும். அப்ப அந்த டெஸ்ட் பேப்பர ஃபேஸ் பண்ண முடியாது, தாங்க முடியாது. ஆனா நம்ம கனெக்ஷன்ல இருந்தோம்னா, அப்பவும் டெஸ்ட் பேப்பர் வரும். அது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதான் சொல்ட்டாரே, பாபாவுடைய கனெக்ஷன்ல இறை அன்புல மூழ்கி இருக்கும் பொழுது, மலை மாரி பிரச்சனை வந்தாலும் பஞ்ச அவரே பறக்க வச்சுடுவாரு. அப்ப நம்ம பிரச்சனைகளுக்கு யாரு காரணம்? இந்த போராட்டங்களுக்கெல்லாம் யாரு காரணம்? அப்படின்னா, நம்மளுடைய கனெக்ஷன் கட் ஆனது முதல் காரணம். இறைவன் மேல வச்ச அன்போட பெர்சன்டேஜ் குறைந்தது 2வது காரணம். बाप दादा को बच्चों का मेहनत अनुभव करना अच्छा नहीं लगता है. பாப் தாதா வந்து குழந்தைங்க எப்பவுமே ஞானம், யோகத்துல இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படிதான் நினைக்கிறாரு. அவங்க வந்து கவலைப்படுறது, துக்கப்படுறது இதெல்லாம் பாபாவுக்கு பிடிக்கவே இல்ல. அந்த இறை அன்பை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் செய்வாங்க. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் செய்வாங்க. स्नेह की शक्ति की विस्मृति मेहनत अनुभव कराता है. அப்ப பாபா நம்ம மேல வச்ச அன்பை எப்ப மறக்கிறோமோ, எப்ப நம்மளுக்கு வந்து மனிதனோட அன்பு தான் பெருசா தெரியுதோ, அப்பதான் வந்து கடின உழைப்பு தேவைப்படுகின்றது. कितनी भी बड़ी कैसा भी परिस्थिति हो, நம்மளுக்கு எப்படிப்பட்ட டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் எவ்வளோ மலை மாதிரி, இமயமலையை விட பெரிய மலை மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி, प्यार से, स्नेह से परिस्थिति रूपी पहाड़ भी परिवर्तन हो पानी समान हल्का बन सकता है. அப்ப நாம எப்ப வந்து இறை அன்புல மூழ்கி இருக்கிறோமோ, அன்பே சிவம்னு சொல்றோம். காட் இஸ் லவ். அந்த லவ்ல, அன்புல, லவ்லின் அவஸ்தால மூழ்கி இருக்கும் பொழுது, இமயமலை மாதிரி பிரச்சனை வந்தா, இமயமலை வந்து பனிமலை தானே. பனிமலை உருகி ஓடி தண்ணி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. பத்தர்கோ பானி பனா சக்தா ஹை. கல்லுல கருங்கல்லு. அந்த கருங்கல்ல கூட இறை அன்பு தண்ணியா ஓடி வச்சிடும். கல்லு மாரி சில பேர் மனசு இருக்கும். அவங்க பேசுற வார்த்தைகள் கல்லு மாரி இருக்கும். ஃபேஸு பாறை மாரி இறுகி இருக்கும். அப்ப அவ்ளோ கடினமான கல்லு மாரி மனசு இருக்கிறவங்கள கூட, இந்த இறை அன்பு வந்து அவங்கள அந்த கல்லு மனச கரைய வச்சுடும்.
அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. இது மனித அன்பு இல்ல, இறை அன்பு. कैसा भी माया का विकराल रूप ராயல் रूप சாம்னா கரேன். மாயா வந்து சிலரிடம் சிங்கம் மாதிரி வந்து நிக்கும். விக்ரால் ரூபத்தை எடுத்துக்கிட்டு பயந்துருவாங்க. சிலர்கிட்ட பூனை மாதிரி வந்து தட்டி விட்டு போயிடும். இந்த பாபா நம்மளுக்கு அடிக்கடி வானிலை கதை சொல்லுவாரு. குலை பகாவலி மாதிரி பூனை ஊதிட்டு போயிடும். அந்த பூனை வந்து மெழுகுவர்த்தி ஊதுற மாதிரி ஆத்ம தீபத்தை ஊதிட்டு போயிடும். நாம வந்து புலி மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்போம். கடைசியில பார்த்தா பூனை வந்து ஊதிட்டு போயிடும். அது மாதிரி டெஸ்ட் பேப்பர் மாயா வந்து விக்ரால் ரூபத்துல தான் எடுத்துட்டு வரோம் அப்படி இல்ல. சூக்ஷ்மமா வந்து தட்டிட்டு போயிடும். அதனால எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். எவர் ரெடி அப்படின்னா மாயா பூனையாகவும் வரும், புலியாகவும் வரும். அதை நாம எதிர்பார்த்து இருக்கணும், அட்டென்ஷனோட இருக்கணும். எந்த ரூபத்துல வந்தாலும் நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம மத்தவங்கள குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க ரோல் ப்ளே பண்றாங்க. அவங்க பெர்ஃபெக்ட்டா அவங்க ரோல ப்ளே பண்றாங்க. நான் என்ன பண்றேன்? அத மட்டும் தான் நான் பார்க்கணும். आपके सामने समाने की शक्ति छू मंत्र नहीं लेकिन शिव मंत्र बन जाएगी. உங்களுக்குள்ள வந்து எதிர்நோக்கக்கூடிய சக்தியும் இருக்கு, உள்ளடக்கும் சக்தியும் இருக்கு. இந்த சக்தி தமக்குள்ள இருக்கும் பொழுது அது சூ மந்திரம், அந்த காலத்துல சொல்லுவாங்களே சூ மந்திரம் போட்டு நாய எலியா மாத்திருவாங்க, புலிய பூனையா ஆக்குவாங்க. பாபா சொல்றாரு உங்ககிட்ட சிவ மந்திரம் இருக்கு. மிருகத்தை மாத்துறதுக்கு இல்ல, பிரச்சனைகளை ஒரு செகண்ட்ல மாத்துறதுக்கு. सबके पास शिव मंत्र की शक्ति है ना कि खो जाती है. எல்லார்கிட்டயுமே அந்த சிவ மந்திரத்தின் சக்தி இருக்கா, இல்ல இழந்துட்டீங்களா, தொலைச்சிட்டீங்களான்னு கேக்குறாரு. शिव स्नेह में समा जाओ, सिर्फ डुबकी मारकर नहीं निकल जाओ. இப்ப கடல்ல போயிட்டு ஒரு 3 முழுக்கு முழுகிட்டு எழுந்து வருவாங்க. பாபா சொல்றாரு இத முழுகி எழுந்துகிறது பதிலா இது சாதாரண கடல்ல போய் முழுகி எழுந்துதான் ஆகணும். அது முழுகியே போயிட முடியாது. ஆனா இது அன்பு கடல், இறை அன்பு கடல் மாதிரி. இந்த இறை அன்புல ஒரு முழுக்கு போட்டுட்டு போயிடாதீங்க, முழுகிடுங்கன்றாரு. இதுல முழுகுனா மரண பயம்லாம் வராது. மரண பயத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வரும் இறை அன்புல முழுகும் பொழுது. थोड़ा समय स्मृति में रहते हो, मीठे बाबा, प्यारा बाबा, तो डुबकी लगाकर फिर निकल आते हो. சில பேர் பாபரும் போவாங்க. ஒரு 5 நிமிஷம் இனிமையான பாபா, அன்பான பாபா, அவ்வளவுதான் எழுந்து வெளில போயிட்டே இருப்பாங்க. அப்பனா முழுகு போட வந்தீங்களான்னு கேக்குறாரு. அ இறை அன்புன்ற கடல்ல ஒரு முக்கிட்டு எழுந்து போயிடுறாங்க. போதுமா? அப்படின்னு கேக்குறாரு. நம்மளுக்கு தான் தலைக்கு மேல என்ன இருக்கு? ஏகப்பட்ட பெண்டிங் லிஸ்ட் இருக்கு. பிறவிகளோட கணக்கு. எந்தெந்த பிறவியில என்னென்ன ரோல் ப்ளே பண்ணோம்னு ஞாபகம் இல்ல. எத்தனை பேருக்கு நம்மளால துக்கம் போய் ரீச் ஆச்சுன்னு ஞாபகம் இல்ல. எவ்வளவு பேரை நம்மள வந்து பழி வாங்குறதுக்காக இந்த பர்த் எடுத்திருக்காங்க. அதுவும் ஞாபகம் இல்ல. இது எல்லாமே கணக்கு செட்டில்மெண்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கடவுளும் கிடைச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் அவரு சேவை வேற நடக்குது. புத்தம் புது பூமியை உருவாக்குறதுக்கு நம்மளால முடிஞ்ச கோஆபரேஷன் வேற பண்ணணும். பாவ சுமைகளையும் பஸ்மம் பண்ணணும். புண்ணிய கணக்கையும் சேர்க்கணும். குறைவான நேரத்துல. இது எல்லாத்துக்கும் ஒரே ஆதாரம் இறை அன்புதான். அதனால இது ஒரு முழுக்கு போட்டா பத்தாது. तो மாயா கி நசர் படு ஜாத்தி है. மூழ்கி எழுந்து போறவங்கள மாயா பாத்துருச்சு. பின்னாடியே வரும். ம். समझ जाओ तो माया की नजर से दूर हो जाएंगे. கடல்ல முழுகிடுங்க. இந்த அன்பு கடல்ல மூழ்கி உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேப்பர் குடுக்கறதுக்கு மாயா வராது. நீங்க மூழ்கி உடனே வெளியில வந்து போடுறீங்க பாத்தீங்களா, உங்க பின்னாடியே மாயா வரும். மூழ்கி உள்ளேயே இருங்க. ஏன் அவசரப்படுறீங்க? கடவுளோட அன்பு கிடைக்கிறதே 5000 இயர்ஸ் கழிச்சு தான் கிடைச்சிருக்கு. எத்தனை வேஷம் போட்டிருப்போம். ஒரு ஒரு விஷயத்துலயும் எப்படிலாம் தேடி இருப்போம் கடவுள. எவ்வளவு பிறவிகள் நாம கூட ரிஷி முனிவர்களா இருந்திருப்போம். தேடாத இடம் கிடையாது.
காடு, மலைன்னு தேடி இருப்போம்ல. தேடி தேடி கிடைக்காத கடவுள் லாஸ்ட் பர்த்ல கிடைச்சிருக்கிறாரு. ஒரு முழுக்கு போட்டுட்டு போறதுக்கா கிடைச்சிருக்கிறாரு? உண்மையான பிரில்லியன்ட்டான பிகேவா இருந்தா என்ன பண்ணுவாங்க? 5000 இயர்ஸ் கிடைச்ச பாபாவ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் விட்டுற மாட்டாங்க. இது பாபா வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் அவரு. அவர விட்டுட்டு எங்க போறீங்க? அவரோட பெரிய அன்பு வேற எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? யாரால குடுக்க முடியும்? இறை அன்ப கம்பேரிசன் பண்ணும்பொழுது மனித அன்புல 1% கூட கிடையாது. அது பின்னாடி யாராவது போவாங்களா? ஏற்கனவே பாபா சொல்லியிருக்கிறாரு. இப்ப கரும்பு ஜூஸ் அப்படின்றது இறை அன்பு. அந்த கரும்பு ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறம் சக்கை இருக்கும் இல்லையா? அது மனித அன்பு. இவ்வளோ நாளா அதுதான் பெருசா தெரிஞ்சது. அந்த மனித அன்பு கூட சில பேர கீறி காயத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆனா இறை அன்பு ஜூஸ். அது சங்கமயுகத்துல மட்டும் தான் கிடைக்கும். கரும்பு ஜூஸ் மாதிரி. இத விட்டுட்டு யாராவது மனித அன்பு பின்னாடி போவாங்களா? இங்க ஒரு முழுகிட்டு அந்த கரும்பு சக்க பின்னாடி யாராவது போவாங்களா? அதனால நீங்க இந்த கரும்பு ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உடம்புக்கு சக்தியும் கிடைக்கும். அதாவது மனசுக்கு. மன ஆரோக்கியம் இருக்கும் பொழுது, உடல் ஆரோக்கியம் தானா வரும். முதல்ல மனதை மட்டும் எந்த ஒரு காரணத்த கொண்டும் உடைச்சுக்காம பார்த்துக்கணும். உடைய வைக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஆனா என்னோட மனசுக்கு ஓனர் நான் தானே! நான் என்னோட மனச ஆரோக்கியமா வச்சுட்டா யாரு வந்து உடைக்க முடியும்? அ நம்ம மனச வந்து கஷ்டப்படுத்துறது நாம தான். அவங்க 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றனன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. விமர்சனங்களுக்கு காதே கிடையாது. காது செவிடு ஆகிடுது. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடாது. நம்மள பத்தி நம்மளுக்கு தெரியும். நம்மள பத்தி கடவுளுக்கு தெரியும். 3வது மனுஷங்களோட விமர்சனம் தேவையில்ல. அப்ப மனசு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு தான் இந்த இறை அன்பு வந்து மிகவும் உபயோகமாக இருக்கும். அத வந்து படிச்சு படிச்சு தான் முரளில சொல்லிட்டு இருக்கிறாரு. செய்றது, செய்யாதது அவங்கவங்க கையில இருக்கு. तो माया की नजर से दूर हो जाएंगे. யாரு இந்த இறை அன்பை அனுபவம் செஞ்சுட்டாங்களோ, அவங்களுக்கு இந்த மாயாவோட பார்வையில இருந்து தூர விலகி போயிடுவாங்க. அவரு कुछ भी नहीं आए तो स्नेह की शक्ति जन्म का वरदान है. பாபா சொல்றாரு, உங்களுக்கு வேற எதுவுமே செய்ய முடியலையா? பரவால்ல. அன்புல மூழ்கி இருங்க. இந்த இறை அன்பு கடவுள் கொடுத்த வரதானமாகும். உஸ் வரதானமே खो जाओ. அந்த வரதானம் இருக்கே, இறை அன்பு. அதுல மூழ்கிடுங்க. खो जाना नहीं आता. மூழ்க வரலையா? அப்படின்னு கேட்கிறாரு. ஸ்நேஹ தோ சஹஜ है ना. இந்த இறை அன்புல மூழ்குறது ஈஸியா இருக்கு தானே? சப்கோ அனுபவம் है ना. எல்லாருக்கும் அனுபவம் இருக்குல்ல. லாஸ்ட் சண்டே பாபா சொன்னாரு. எல்லாத்தோட பெரிய அத்தாரிட்டி அனுபவத்தோட அத்தாரிட்டி. இப்ப தேன் டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலும், தேன் டேஸ்ட் பண்ணாதவங்களுக்கு அது வந்து கசப்பா இருக்கு. இல்லன்னா இந்த சால்ட் வாட்டர் மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்பிடுவாங்க. ஏன்னா அவங்க அனுபவம் பண்ணல. ஒரு முறை தேன் டேஸ்ட் பண்ணாலே போதும். யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அது மாதிரி தான் இறை அன்பு. ஒரு முறை இந்த இறை அன்பை அனுபவிச்சுட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்லாவே வித்தியாசம் தெரியும். மனித அன்பு வேற, இறை அன்பு வேற. அதுல எவ்ளோ சுயநலம் இருக்கு. ஆனா இது சுயநலமற்ற, பலனை எதிர்பார்க்காத உண்மையான அன்பு இறை அன்பு மட்டும்தான். ஆனா இத அனுபவம் செஞ்சவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பாபா விட்டு போக மாட்டாங்க. அந்த அனுபவத்துல கொஞ்சம் குறை இருக்கிறவங்க போயிடுவாங்க. சப்கா அனுபவ ஹைனா, அதனால தான் பாபா கேட்கிறாரு, இந்த இறை அன்பு எப்படிப்பட்டதுன்னு அனுபவம் இருக்கான்னு கேட்கிறாரு. कोई है जिसको ब्राह्मण जीवन में रूहानी स्नेह का अनुभव नहीं हो? है कोई? இந்த பிராமண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு இறை அன்புனா என்னன்னே தெரியாது. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? அப்படின்னு பாபா கேட்கிறாரு. ஸ்நேக ஹி சஹஜ் யோக ஹை. இந்த அன்பு தாங்க சகஜமான யோகம். வேற என்ன கேட்கிறாரு கடவுளு? என்ன கேட்கிறாரு? என்ன குடுக்க முடியும் கடவுளுக்கு? அ அவரு என்ன வாங்க முடியும்? அவரு என்ன கையா இருக்கு வாங்குறதுக்கு? இந்த அன்பு மட்டும் தாங்க குடுக்க முடியும்.
அந்த அன்பு தூய்மையான அன்பா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. வேற ஒண்ணும் கிடையாது. சர்வ சம்பந்தத்தோட இறைவனை உள்ளபூர்வமாக நினைவு செய்யணும். அன்பா. பாப் தாதா கே ஸ்நேஹ में ही लहरा रहे हो. பாப் தாதாவுடைய அன்புல நீங்க அந்த அன்பு கடல்ல விளையாடிட்டு இருக்கிறீங்க தானே அப்படின்னு கேக்குறாரு. सर्व आत्माओं के अंदर एक बाप के सिवाय और कुछ याद रहा. எல்லா ஆத்மாக்களுக்குள்ளேயும் அந்த ஒரு சிவாவை தவிர்த்து வேற ஏதாவது நினைவு இருக்கின்றதா? சஹஜ யாद रही ना कि मेहनत करनी पड़ी. உங்களுடைய நினைவு சகஜமாக இருக்கா இல்ல கடின உழைப்பு தேவைப்படுகின்றதா? तो सहज कैसे बने, எப்படி சகஜமாச்சு? स्नेह के कारण. तो क्या सिर्फ आज का दिन स्नेह का है? இப்ப இவ்ளோ சொல்லி முடிச்சிட்டாரு. நீ ஒரு நாள் அன்பா இருந்தா போதுமா? 18 ஜனவரியில இது 94 18 ஜனவரி. பிரம்மா பாபா மேலயும் அன்பு, சிவ பாபா மேலயும் அன்பு. போதுமா ஒரு நாளைக்கு? சங்கம் யுக ஹைஹி பரமாத்தம் ஸ்நேக கா யுக. இந்த சங்கம யுகமே பரமாத்மாவின் அன்பை உணரக்கூடிய யுகமாகும். तो युग के महत्व को जान स्नेह की अनुभूतियों को अनुभव करो. இந்த யுகத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சிநேகத்தை நல்ல முறையில அனுபவம் செய்யுங்கள். स्नेह का सागर स्नेह की हीरे मोतियों की तालियां बरकर दे रहे हैं. இந்த அன்பு கடலாக விளங்கும் சிவ தந்தை பிளேட் பிளேட்டா கொடுக்கிறாரு டெய்லி. ம் என்ன கொடுக்கிறாரு? ஞான ரத்தினங்களை கொடுக்கிறாரு. ஒரு நாள் விடாம முரளில என்ன கொடுக்கிறாரு? ஒரு பிளேட்டு ஞான ரத்தினங்கள் கொடுக்கிறாரு. டைமண்ட்ஸ், வைரம், வைடூரியங்களா கொடுக்கிறாரு. அன்பு கடலே வந்து கொடுக்கிறாரு. என்ன பண்றீங்க அதெல்லாம்? अपने को सदा भरपूर करो. இந்த ஞான ரத்தினங்களால தன்னைத்தானே எப்பொழுதும் நிரப்பிக் கொள்ளுங்கள். பர்பூரா வச்சுக்கோங்க. திருப்தியா இருங்க. அ கடவுளோட அன்பு அனுபவம் பண்ணிட்டவங்களுக்கு வேற எங்கேயுமே வந்து புத்தி போகக்கூடாது. திருப்தியை அனுபவம் செய்ய வேண்டும். थोड़े से अनुभव में खुश नहीं हो जाओ. ஒரு டைமண்ட் போதும் எனக்கு. 10 டைமண்ட் ஒரு நாளைக்கு குடுக்குறாரு. ஒரு டைமண்ட் மட்டும் எடுத்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்காதீங்க. தட்டு தட்டா குடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு பிளேட் டைமண்ட்ஸ் குடுக்குறாரு. எல்லாமே எடுத்து உங்க கசானால போட்டுக்கோங்க. ஆனா லாக்கர்ல போட்டு லாக் பண்ணிடாதீங்க. அது 4 பேருக்கு குடுங்க. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. கேட்ட ஞானத்தை 4 பேர் குடுக்கும் பொழுது ஒரு குஷி வருது பார்த்தீங்களா? அப்ப அந்த 4 பேரோட மனசுல இருந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் தான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போறோம். ஸ்தூலமா எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. இந்த கூட இருந்த உடம்பு கூட நம்ம கூட வராது. ஆத்மா மட்டும் தான் கிளம்ப போகுது. 4 பேரோட ஆசீர்வாதத்தோட. भविष्य में तो स्थूल हीरे मोतियों से सजेंगे. இங்க பாபா குடுக்குற அந்த பிளேட் ஃபுல்லா டைமண்ட்ஸ், ஒரிஜினல் டைமண்ட் கிடையாது. அதை விட காஸ்ட்லியானது. ஞான ரத்தினங்கள். கண்ல பார்க்க முடியாத குணங்களை குடுக்குறாரு, சக்திகளை குடுக்குறாரு, நாலேட்ஜ் குடுக்குறாரு, பிளேட் பிளேட்டா குடுக்குறாரு. அதெல்லாம் என்ன பண்ணணும்? முதல்ல நம்மளுக்குள்ள நிரப்பிக்கணும். சுய பரிவர்த்தனை, சன்ஸ்கார பரிவர்த்தனைக்கு யூஸ் பண்ணணும். தெய்வீக குணங்களையும், தெய்வீக சக்திகளையும், தெய்வீக ஞானத்தையும் நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு கர்ம இந்திரியங்கள் மூலமா நற்குணங்களை வெளிப்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்மளால 4 பேருக்கு குணங்களை தானம் குடுக்கணும். சக்திகளை தானமா குடுக்கணும். ஞானத்தை தானமா குடுக்கணும். அவ்வளவுதான். இது இப்ப குடுக்க குடுக்க பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். அது மட்டும் தான் நாம இந்த உடம்புல இருந்து கிளம்பும்போது நம்ம கூட வரக்கூடியது, நாம சேர்த்துக்கிட்ட ஆசீர்வாதம். भविष्य में तो स्थूल हीरे मोतियों से सजेंगे. இங்க எவ்வளோ நீங்க வந்து ஞானத்தினால, குணங்களால, சக்திகளால உங்களை அலங்காரம் செய்து கொள்கின்றீர்களோ,
அந்த அளவிற்கு எதிர்காலத்துல நிஜமாலுமே ஸ்தூலமா தங்க மாளிகையில இருக்க போறீங்க. வைர மாளிகையில. நீங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து கிரீடம் வரைக்கும் வைரங்கள் பதிச்ச தங்க கிரீடம் போட போறீங்க. அங்க ஸ்தூலமா எல்லாமே கிடைக்கும் சத்தியுகத்துல. ये परमात्मा प्यार के हीरे मोती अनमोल हैं तो इससे सदा सजे सजाए रहो. ஆனா சத்தியுகத்துல பரமாத்மாவோட அன்பு கிடைக்காது. மீதி எல்லாம் கிடைக்கும். தங்க மாளிகை கிடைக்கும், வைர மாளிகை கிடைக்கும். ஆனா சிவபாபா இருக்க மாட்டார். அதனால இந்த சங்கம யுகம் வந்து சத்தியுகத்தை விட விலை மதிக்க முடியாத யுகமாகும். யூஸ் பண்ணுங்க. கடவுளே நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. அதை விட வேற என்ன வேணும்? चारों ओर के बच्चों की याद स्नेह के गीत बाप दादा सदा भी सुनते रहते हैं. நாலாபுறமும் இந்த 18 ஜனவரியில அதிகமா பாபாவை நினைப்பாங்க. அந்த அன்பு அன்புனால உள்ளம் பாடும். மேரா பாபா, மீட்டா பாபா, பியாரா பாபா, சுக்ரியா பாபா, என்னுடைய பாபா, இனிமையான பாபா, அன்பான பாபா, நன்றி பாபா. இதெல்லாம் கேக்குது பாபாவுக்கு. लेकिन ஆனால் आज विशेष स्नेह स्वरूप बच्चों को स्नेह के रिटर्न में सदा स्नेही भव, सदा स्नेह के वरदान द्वारा सहज उड़ती कला का विशेष फिर से वरदान दे रहे हैं. எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்னேகி பவ அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு. இந்த பறக்கும் கலையில பறக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் வரம் கொடுக்கிறாரு. सदा जैसे छोटे बच्चे होते हैं ना, कोई भी मुश्किल बात आएगी तो कोई भी परिस्थिति आएगी तो माता पिता की गोदी में समा जाएंगे. சின்ன குழந்தைங்க வந்து யாராவது அடிச்சிட்டாங்க ஸ்கூல்ல, அழுதுகிட்டே வருங்க வீட்ல. வந்து என்ன பண்ணும்? நேரா அவங்க அப்பா அம்மா யார் மடியிலயாவது போய் உட்காந்துக்கும். இல்ல கிரிக்கெட் ஆடுறேன்னு சொல்லிட்டு எதிர் வீட்டு ஜன்னலை உடைச்சிட்டோம். அவங்க வருவாங்க சண்டைக்கு. உடனே குழந்தைங்க ஓடி வரும். ஓடி வந்து அவங்க அம்மா அல்லது அப்பா மடியில போய் உட்காந்துக்கும் பத்திரமா. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு பாதுகாப்பான இடம். பிரச்சனைகள் வரும் பொழுது பாதுகாப்பான புகலிடம் எது? தாய் தந்தையோட மடி அப்படின்றது பச்சை குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்களாம் பெரிய பெரிய குழந்தைங்க. பிரச்சனை வரும்போது நேரா பிரம்மா பாபாட்ட இல்லாட்டி சிவ பாபாட்ட போறீங்களா? இல்ல மனித அன்பு தேவைப்படுதா? பிரச்சனை டைம்ல யார்கிட்ட வரீங்க? सेकंड में उड़ती कला द्वारा बाप दादा के पास पहुंच जाओ. பெரிய பிரச்சனையா நேரா கிளம்பி அம்மா கிட்ட போங்க சூக்ஷ்ம உலகத்துக்கு. இல்ல அப்பா தான் வேணும்னா பரந்தாமத்துக்கு போயிடுங்க. நீங்க பூலோகத்துல மட்டும் இருக்காதீங்க. ஒண்ணு சூக்ஷ்ம உலகம் இல்லாட்டி பரந்தாமம். ஒண்ணு அப்பா மடி இல்லாட்டி அம்மா மடி. எங்கேயாவது போயிடுங்க. இங்க இருக்காதீங்க. बाप दादा के पास पहुंच जाओ तो कैसा भी स्वरूप में आई हुई माया दूर से भी आपको छू नहीं सकेगी. மாயா வருது பின்னாடி. இவங்களை எப்படியாவது ஒரு வழி பண்ணிடணும்னு ஒரு பெரிய விஷயத்தோட எடுத்துக்கிட்டு வருது மாயா. நீங்க இங்க இருந்தா தானே அதால தாக்க முடியும். பாடி கான்சியஸ்ல இருந்தா தான் மாயா கண்ணுக்கே தெரியும். நம்ம ஃபரிஷ்தா ஆயிட்டோம், ஏஞ்சலிக் பாடியில இருந்தோம்னா பரந்தாம சாரி சூக்ஷ்ம உலகத்துக்கு போயிடும். அங்க பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி மாயா வராது. சோல் கான்சியஸ்ல இருந்தோம் அப்படின்னா நிராகார ஸ்வரூபம் நேரா பரந்தாமம் தான். பரந்தாமத்துக்கு எந்த மாயாவும் வராது. நாட் அலவுட். பூலோகத்துல இருந்தா எல்லா மாயாவும் வரும். தெரிஞ்ச மாயா, தெரியாத மாயா, எல்லா மாயாவும் வரும். அதனால இங்க இருக்காதீங்க. பிரச்சனை காலகட்டத்துல கஷ்டமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணும் பொழுது பூலோகத்துல இருக்கவே இருக்காதீங்க. கிளம்பிடுங்க. அங்க மாயா வராது. அங்க பிரச்சனைகளும் வராது. அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அறிவு எவ்வளவு பிரில்லியண்டா ஒர்க் பண்ணுது பாருங்க. நம்ம அப்பா அம்மா நம்மளை காப்பாத்துவாங்க. தப்பே பண்ண குழந்தை கூட என்ன பண்ணுது? ஓடி வந்து அம்மா அப்பா மடியில போய் உட்காருது இல்ல. ஏன் அந்த அறிவு பெரிய குழந்தைங்களுக்கு இல்ல? ஏன் பாபா மேல நம்பிக்கை குறைவா இருக்கு? நேரா பாபாட்ட வரணும்ல. ஏன் வரல? क्योंकि परमात्मा छत्र छाया के अंदर तो क्या लेकिन दूर से भी माया की छाया आ नहीं सकती.
நீங்க பரமாத்மாவுடைய குடைநிழலுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மாயா தூரத்துல இருந்து இல்ல, உங்க நிழல கூட அதால தொடர்றதுக்கு அனுமதி கிடையாது. கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. तो बच्चा बनना अर्थात माया से बचना. பிரச்சனை வரும்போது குழந்தையாயிடுங்க. கிளம்பி அம்மா மடியில போய் உட்காருங்க. இல்லன்னா மேல அப்பா இருக்காரு பரந்தாமத்துல, கிளம்பிடுங்க. பூலோகத்திலே இருக்காதீங்க. குழந்தையாயிடுங்க. நானே பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன் அந்த பீமன் மாதிரி. பீமன் வந்து இந்த போர் நடந்துட்டு இருக்குல்ல, மகாபாரத போர். பாண்டவர்கள் ஒரு சைடு, கௌரவர்கள் ஒரு சைடு. அவர் ஏற்கனவே கஷ்டப்பட்டு குந்தி தேவி போய் வரலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு முறை தான் வந்து இந்த விஷ்ணுவோட அஸ்திரத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பிரம்மாஸ்திரத்தையும் ஒரு முறை தான் யூஸ் பண்ணோம். பிரம்மாஸ்திரம் வரும்போது கிருஷ்ணர் வந்து ஒரு கட்டை விரலால தேர என்ன பண்ணிட்டாரு, இப்படி அழுத்தின உடனே உள்ள போயிடுச்சு. தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடுச்சு, கிரீடத்தோட போயிடுச்சு. அடுத்து விஷ்ணு அஸ்திரம், இது ஒரு முறை தான் யூஸ் பண்ணணும். அது நல்ல பவர்ஃபுல்லா வருது. விஷ்ணு அஸ்திரம் வரும்போது விஷ்ணுவே அங்க இருக்கிறாரு, கிருஷ்ணர். அவர் சொல்றாரு, எல்லாரும் உங்க ஆயுதங்கள் எல்லாம் போட்டுட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருங்க, அது உங்களை ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்றாரு. பீமன் மட்டும் அந்த கதாயுதத்தை கீழே போடல. கூட இருக்கிறவங்க எல்லாருமே கீழே போட்டுட்டாங்க. நேரா அது வந்து பல ரூபமா பிரியுது அந்த விஷ்ணுவோட அஸ்திரம். ஆனா கடைசியில பீமன் மட்டும்தான் எதிர்க்கிறான். அதனால பீமன்ட்ட போகுது ஒரே ஒரு ஆயுதமா மாறி. கிட்ட வரும்போது பீமன் கூட அந்த கையில இந்த கதாயுதத்தை கீழே தூக்கி போட்டுட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு மனசால நினைப்பான். அப்புறம் அது மறைஞ்சிடும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம சக்தியை காட்டக்கூடாது. நம்ம குழந்தையாயிடணும். நம்மளால சில விஷயம் எல்லாத்தையும் நாமளே போராடிட்டு இருக்க முடியாது. சில விஷயம் நம்மள மீறி நடக்கும். அதுக்கு நாம காரணம் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா நம்மளோட முற்பிறவில நாம செஞ்ச செயல் தான் காரணம். அது நம்மளால முடியாது போராட. முடியலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுங்க? குழந்தையாயிட்டு ஒண்ணு சூக்ஷ்ம உலகத்துக்கு வாங்க, அல்லது பரந்தாமத்துக்கு வந்துருங்க. நீங்க ஃபேஸ் பண்ண வேணாம். பாபா நினைவுல இருந்துருங்க. அந்த மாயா உங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் மேல இறை சக்தி இருக்குல்ல, அது உங்கள காப்பாத்தும். பட்சா பன்ने का अर्थ ही है स्नेह में समा जाना. குழந்தையாயிடுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? குழந்தையாயிடுங்க அப்படின்னா, அந்த அன்புல மூழ்கி போயிடுங்க அப்படின்னு அர்த்தம். अच्छा, चारों ओर के दिलाराम के दिल में समाये हुए बच्चों को. நாலாபுறமும் உள்ள பாபாவோட அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு सदा मेहनत को मोहब्बत में परिवर्तन करने वाले शक्तिशाली आत्माओं को. கஷ்டப்பட்டு முயற்சி செய்யறத இந்த அன்பா முயற்சி பண்றது மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, ஒரு மணி நேரம் போராடிட்டு ஒரு நிமிஷம் கடவுளை நினைக்கிறது பதிலா ஒரு மணி நேரமும் இறை நினைவுல இருக்கக்கூடிய ஆத்மாக்களை தான் பவர்ஃபுல்லான ஆத்மாக்கள், அன்புல மூழ்கிய ஆத்மாக்கள்னு சொல்ல முடியும். सदा परमात्म स्नेह के संगम युग को महान அனுபவ கர்னே வாலே. பரமாத்மாவோட ஸ்நேகத்துல மூழ்கி இந்த சங்கம் யுகத்தினுடைய மகான் தன்மையை அனுபவம் செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாவுக்கோ, சிறந்த ஆத்மாக்களுக்கு सदा स्नेह की शक्ति से बाप के साथ और दुआओं के हाथ को अनुभव कर. எப்பவுமே சதா ஸ்நேகத்தோடைய சக்தியின் மூலமா பரமாத்மாவுடைய துணை மற்றும் ஆசீர்வாதம் அப்படின்ற கை, நம்ம தலை மேல கை வச்சு ஆசீர்வாதம் பண்றாரு. இதை அனுபவம் செய்து औरों को भी कराने वाली விசேஷ ஆத்மாவுக்கோ, மற்றவர்களுக்கும் இந்த இறை அன்பை அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களுக்கு सदा स्नेह के सागर में समाये हुए समान बच्चों को. எப்பவுமே அன்பு கடல்ல மூழ்கி இருக்கக்கூடிய பாபாவுக்கு சமமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு स्नेह के सागर बाप दादा के याद प्यार और நமஸ்தே. அன்பு கடலாக விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். मीठे मीठे सिकी लते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. नमस्ते ओम बाबा। शांति. नमस्ते.
ஓம் சாந்தி. நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை சுற்றிலும் கேட்கக்கூடிய சிறு சிறு சப்தங்களிலிருந்து விடுபட்ட என்னுள் நான் ஆழமாக செல்கின்றேன். ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடல் எனும் ஆலயத்தில் ஆத்மாவாகிய நான் ஆத்ம தீபமாக பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஆத்ம தீபத்தின் பிரகாசமானது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் பரவுகின்றது. முழு உடலும் மிகவும் லேசாக இருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். வெண்மை நிறமான ஒளி உடலில் ஆத்மாவாகிய நான் வீற்றிருக்கின்றேன். ஸ்தூலமாக விளங்கும் ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த ஸ்தூலமான உடலை விட்டு சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக நான் வெளியில் வருகின்றேன். இந்த கட்டிடத்தை கடந்த விண்வெளியில் ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கின்றேன். மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து சூக்ஷ்ம உலகத்தினை அடைகின்றேன். நாலாபுறமும் வெண்மை நிறமான நில ஒளியால் சூழ்ந்து காணப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் ஆழ்ந்த அமைதி சூழ்ந்து காணப்படுகின்றது. எனக்கு முன்பாக பிரம்மா பாபாவை காண்கின்றேன். பிரம்மா பாபா ஒளி பொருந்திய 1000 நிலவுகளால் குளிர்ச்சியாக விளங்கக்கூடிய பிரகாசமான ஒளி உடலில் வீற்றிருக்கின்றார். அவ்வியக்த ஃபரிஷ்தாவாக விளங்கும் பிரம்மா பாபாவிற்கு அருகாமையில் செல்கின்றேன். இந்த ஜனவரி மாதம் முழுவதும் பிரம்மா பாபாவுடைய மாதமாக விசேஷமாக பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு
அந்த காலத்துல எப்படி சாக்கார ரூபத்துல யக்ஞ தாயாக இருந்து பாலனை செய்தாரோ, அதே மாதிரி அவ்யக்த ஃபரிஷ்தாவாக இருந்து டபுள் லைட் ஸ்திதியின் மூலமாக இன்று வரை அவ்யக்த பாலனை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். பிரம்மா தாயிடமிருந்து தாய் அன்பை நான் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். பிரம்மா பாபா ஒவ்வொரு வினாடியும் சிவ தந்தையின் நினைவிலேயே இருந்தார். மேலும் இறைவனை நினைப்பதற்கான டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருந்தார். தன்னை ஒரு கருவியாக உணர்ந்து செயல்பட்டதனால வருங்காலத்துல ஸ்ரீ நாராயணனாக ஸ்ரீ கிருஷ்ணராக வரப்போகின்றார். அந்த மாதிரியான ஒரு தெய்வீகமான அன்பை நான் தாய் அன்பை பிரம்மா பாபாவுடைய திருஷ்டியின் மூலமாக பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். பிரம்மா பாபா தன்னுடைய வலது கரத்தினால என்னுடைய தலை மேல கை வைத்து தன்னுடைய பிளெஸிங்ஸ் ஆசீர்வாதம் கொடுக்கின்றார். பிரம்மா பாபாவுடைய கரம் பட்ட பிறகு என்னுடைய இந்த சூக்ஷ்ம சரீரம் முழுவதும் மின்சாரம் பரவுவதை போன்று அனுபவம் ஏற்படுகின்றது. நான் இறை சக்தியினால தெய்வீக சக்தியினால நிரப்பப்படுகின்றேன். ஆத்மாவாகிய நான் தற்பொழுது இந்த உடல் உணர்விலிருந்தும் விடுபட்டு சூக்ஷ்ம உடலை இங்கேயே விட்டுவிட்டு பிந்து சொரூபமான அஷரீரியான ஆத்மாவாகிய நான் ஜோதியாக ஒளி புள்ளியாக கிளம்பி பரந்தாமத்தை நோக்கி பறந்து செல்கின்றேன். பரந்தாமத்துல நுழையும் பொழுதே ஆழ்ந்த அமைதியும் தூய்மையும் அன்பும் நிறைந்திருப்பதை என்னால் உணர முடிகின்றது. செம்பொன் நிறமான கதிர்களால் சூழப்பட்டு காணப்படும் இந்த இடம்தான் ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான வீடாகும். இந்த வீட்டிலதான் சிவ தந்தை என்னை போன்றே
ஜோதி சுரூபமாக வீற்றிருக்கின்றார். இறை தந்தையின் அருகாமையில் செல்கின்றேன். அன்பே சிவம் என்று யாரை உலகமே தேடிக்கொண்டிருக்கின்றதோ அந்த இறைவன் கோடியில் ஒருவராக என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இறைவனின் அறிமுகம் கிடைத்ததே நான் செய்த பல பிறவிகளின் பக்தியின் பலனாக, புண்ணிய செயலாக நான் அனுபவம் செய்கின்றேன். அந்த கோடியிலும் ஒரு சிலருக்கு தான் இறை அன்பு அனுபவம் செய்ய முடிகின்றது. இந்த இறை அன்பு மன பாரங்களை நீக்கி மனதை லேசாக ஆக்கிவிடுகின்றது. மனமுடைந்த ஆத்மாக்களுக்கு மனோபலத்தையும் மன ஆரோக்கியத்தையும் அளிக்கின்றது. இந்த இறை அன்பானது மலை போன்ற பிரச்சனைகளை பஞ்சாக பறக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இறை அன்பு ராம ராஜ்யத்தை பெற்றுத் தரக்கூடியதாக விளங்குகின்றது. இந்த இறை அன்பு 2 யுகங்களில் தேவதையாக வாழ வைக்கின்றது. அடுத்த 2 யுகங்களில் பூஜ்யக்குரிய சிலையாக நிற்க வைக்கின்றது. நிகழ்காலத்துல நடக்க முடியாத விஷயங்களை கூட நடத்தி காட்டும் அளவிற்கு அற்புதமான சக்தி வாய்ந்ததாக இறை அன்பு விளங்குகின்றது. 5000 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த இறை அன்பில எவ்வளவு மூழ்கி இருக்கின்றேனோ அவ்வளவு இறை நினைவில் மூழ்கி இருக்க முடியும். இந்த அன்பு ஜுவாலாமுகி எரிமலை வெடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த யோகத்தை செய்ய உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இறை அன்புல எப்படிப்பட்ட கடுமையான சன்ஸ்காரம் கூட எளிதாக மாறிவிடுகின்றது. பாறை மாதிரி கடினமான மனங்களை கூட தண்ணியாக ஆக்கி விடுகின்றது. நான் சிவ தந்தையிடமிருந்து இந்த சுயநலமற்ற எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காத அன்கண்டிஷனல் லவ் சிவ தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். இந்த இறை அன்பானது தேகத்தையும் தேகதாரிகளையும் தேகம் இருக்கும் பழைய உலகத்தையும் மறக்க வைக்கக்கூடியதாக விளங்குகின்றது. இந்த இறை அன்பு அத்தீந்திரிய சுகத்தை கொடுக்கக்கூடியதாக விளங்குகின்றது. இந்த இறை அன்பினால சர்வ சக்திகளும் எனக்கு கிடைக்கின்றது. அனைத்து குணங்களாலும் அனைத்து சக்திகளாலும் சம்பன்னமாகவும் சம்பூர்ணமாகவும் சிவ தந்தையிடமிருந்து பெற்று இறைவனை குடை நிழலாக இருந்து எனக்கு முழுமையான
பாதுகாப்பை அளிக்கின்றார். அந்த இறைவனின் துணையோடு சூக்ஷ்ம உலகத்தை நோக்கி இறங்கி வருகின்றேன். ஸ்ரீ பாபா பிரம்மா பாபாவின் உடலில் வருகின்றார். நானும் பாப் தாதாவும் பூமியை நோக்கி இறங்கி வருகின்றோம். இந்த பூலோகத்துல உலகமே மனித அன்பின் பின்னால காணல் நீருக்கு பின்னால போயிட்டு இருக்கிறா போல தோன்றுகின்றது. அதனால ஒவ்வொரு ஆத்மாவின் மனமும் காயப்பட்டு காணப்படுகின்றது. தற்பொழுது சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய அன்பின் ஒளிக்கதிர்கள் அகிலம் முழுவதும் பரவுகின்றது. அனைத்து ஆத்மாக்களின் மன காயங்களுக்கு இந்த இறை அன்பு மருந்தாக வேலை செய்கின்றது. மனம் உடைந்த ஆத்மாக்கள் மனோபலம் பெறுகின்றார்கள். ஆரோக்கியமான உள்ளம் அனைவருக்கும் கிடைக்கின்றது. சத்தியுகத்துல புலி பசு அன்பா இருக்கிற மாதிரி தற்பொழுது எல்லா மனித ஆத்மாக்களும் உண்மையான அன்பை மட்டுமே வெளிப்படுத்துகின்றார்கள். அனைவரின் உள்ளங்களும் உலர்ந்து காணப்படுகின்றது. சிவ தந்தையிடமிருந்து செல்லக்கூடிய இந்த அன்பின் அதிர்வலைகள் ட்ரையா இருக்கிற உலர்ந்து இருக்கக்கூடிய மனதிற்கு இறை அன்பு அனைவரின் மன விருப்பங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடிய தீர்த்தமாக வேலை செய்கின்றது. அனைத்து ஆத்மாக்களும் அன்பின் சொரூபமாக மாறுகின்றார்கள். அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறை அன்பு கிடைக்கின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் எனும் 5 தத்துவங்களும் இறை அன்பினால் தமோ பிரதானமாக இருந்த அனைத்து தத்துவங்களும் சதோ பிரதானமாக மாறுகின்றது. நான் சிவ தந்தையிடமிருந்து விடை பெற்று ஸ்தூல உடலில் வந்து அமர்கின்றேன். பாப் தாதா என்னுடைய தலையின் மீது கை வைத்து ஆசீர்வாதம் அளிக்கின்றார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நான் இறை அன்பால் நிரப்பப்படுகின்றேன். என்னுடைய உடல் முழுமையான ஆரோக்கியம் நிறைந்த உடலாக மாறுகின்றது. என்னிடமிருந்து அலை அலையாக இறை அன்பானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றது. முழு பிரபஞ்சமும் அன்பு நிறைந்த அமைதி பூங்காவாக
மாறிவிடுகின்றது. நான் ஒரு அன்பான ஆத்மா. ஓம் சாந்தி. 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 ஓம் சாந்தி.